ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சோளக்காட்டு பொம்மை செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா 4th ஸ்டாண்டர்டோட தமிழ் ப்ராஜெக்ட், செகண்ட் டேர்மோட தமிழ் ப்ராஜெக்ட். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது உங்களுக்கு என்ன கிளாத் இருக்கோ, வேஸ்ட் கிளாத் எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். இது நான் 3 கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். ஃபேஸ்க்கு மட்டும் லைட் கலர் கிளாத், இந்த மாதிரி லைட் கலர் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அதில் ஃபேஸில் கண், மூக்கு, வாய் வரையணுங்கிறனால. இப்போ ஊசி நூல் எடுத்திருக்கேன், அப்புறம் க்ளூ கன்னு, சிஸ்ஸரு, கொஞ்சம் காட்டன். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்புக்கு, ஃபேஸுங்கிறனால ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை சுற்றி நம்ம தைச்சிக்கலாம். இந்த மாதிரி 2 பீஸையும் சேர்த்து சுற்றி தைச்சிக்கலாம், கொஞ்சம் கேப் விட்டு. இந்த மாதிரி தைச்சிட்டேன். கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். சுற்றி தைச்சிட்டு இந்த இடத்துல மட்டும் கேப் விட்டுருக்கேன். இல்லை, ஏன்னா நம்ம திருப்பணும், அதை திருப்பிட்டு உள்ளே காட்டன் அடைக்கணும், அதுக்காண்டி. இப்போ அதை நான் திருப்பிட்டேன். இப்போ இந்த கேப் ஓடி நம்ம காட்டன் அடைச்சிக்கலாம். காட்டன் அடைச்சாச்சு. இப்போ இதை வச்சிடலாம். இப்போ நம்ம பாடி பண்ணலாம். கொஞ்சம் தையல் தெரியுது, கொஞ்சம் நல்லா திக்காக தைச்சிங்கன்னா இந்த மாதிரி தையல் தெரியாது. இப்போ நம்ம பாடி செய்யலாம். பாடி செய்கிறதுக்கு நம்ம கிளாத்தை 4 மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுட்டு கழுத்து குட்டியாக வெட்டிட்டு, கை இப்படி வெட்டிட்டு, இந்த மாதிரி உடம்புக்கு வெட்டிட்டிங்கன்னா இந்த மாதிரி பாடிக்கு வந்துடும். இதை சுற்றி நம்ம தைச்சிக்கலாம். கழுத்தும் கீழேயும் தைக்காதீங்க, ஏன்னா மேலே கழுத்து தலை அட்டாச் பண்ணணும், கீழே பேண்ட் அட்டாச் பண்ணணும். அதனால் 2 சைடு விட்டுட்டு மற்றது கை, உடம்பு சைடையும் தைச்சிக்கோங்க. இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. கொஞ்சம் டைட்டாகவே தைச்சிக்கோங்க. இந்த மாதிரி சைடு தைச்சிட்டேன்னா இப்போ நம்ம கைக்கு காட்டன் அடைச்சிட்டேன். இப்போ தலையை அட்டாச் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம காட்டன் அடைச்சா வெளியே வந்துடும், அதுக்காண்டி தலையை அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள பாடிக்கு காட்டன் அடைச்சிக்கலாம். பாடி காட்டன் அடிச்சிட்டேன். இப்போ 4 ஸ்டிக்கை குத்திக்கிட்டேன். ஏன்னா சோளக்காட்டு பொம்மை அந்த ஒரு குச்சியில் தான் கெட்டியிருப்பாங்க, அதுக்காண்டி நம்ம ஒரு 5-6 ஸ்டிக்கை உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அந்த ஸ்டிக் வச்சுக்கலாம். அந்த ஸ்டிக்கை கொஞ்சம் கெட்டி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் க்ரிப்பாக நிற்கும். இப்போ கீழே பேண்ட் பண்ணிக்கலாம். நான் பிளாக் கலர் கிளாத்து எடுத்துருக்கேன், டார்க் கிளாத்து. இதை வி ஷேப்புக்கு இப்படி கட் பண்ணிங்கன்னா பேண்ட் ஷேப்புக்கு வந்துடும். இப்போ 1 சைடு தைக்க வேண்டாம், ஏன்னா அது கிளாத்தே ஃபோல்ட் ஆகிருக்கு. அதனால் அதர் சைடு மட்டும் நான் தைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அதை பாடியோட சேர்த்து அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கைக்கு என்கிட்ட சோளத்தோட கதிர் இருந்துச்சு, தோல், அதை மட்டும் கையில் வச்சு தைச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா அதுக்கு தொப்பி செய்கிறதுக்கு ஒரு பாலை கட் பண்ணி அதை கார்ட்போர்டில் ஒட்டி அது மேலே உள்ளனால டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அது கேப் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டுன்ட்டு. நான் கண்ணு, மூக்கு, வாய் வரைஞ்சிருக்கேன் ஃபேஸ்க்கு. ரொம்ப அழகான சோளக்காட்டு பொம்மை ரெடி ஆகிட்டு. உங்கள் ப்ராஜெக்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் பிள்ளைங்க ப்ராஜெக்ட்டுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.